எல்லோருக்கும் வணக்கம். பிருந்தா சதீஷ்குமார் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவடம் துவையல், அதாவது தாளிப்பு வடகம் துவையல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். நான் இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவடம், இது நம்ம வீட்டிலேயே செஞ்சது. கருவடம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு யூஸ் பண்ண போகிறேன். 5 மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக புளி, அப்புறம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு, கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். துவையலுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடாகட்டும். நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதை எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்க தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுக்கட்டும், எடுத்துடலாம். இந்த பதம் போதும். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். உளுந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் இதே கடாயில் நம்ம 5 காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. எனக்கு நான் 5 போதும், அதனால் 5 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடணுன்ற அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இதே இதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் புளி சேர்க்க போகிறேன். புளியை சேர்த்துக்கலாம். புளியும் லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்ததும் இப்போது எடுத்துக்கலாம். போதும், எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே நம்ம கருவடம் நான் பாதி கருவடம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் பாதி கருவடத்தை இப்போ இந்த எண்ணெயில் உதுத்து சேர்த்துக்கலாம். பாதி கருவடம் இப்போ இதை உதுத்துட்டு சேர்த்துக்கலாம். கருவடம் எண்ணெயில் பொரியும் போது நல்லா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போதே எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு, சோம்பு இது எல்லாமே பொரியும். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ரொம்ப கருக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த கடாயில் இருக்க எண்ணெயே போதும். இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்து லைட்டாக இப்போது வதக்கிக்க போகிறோம். தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இந்த கலவை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் லைட்டாக வதங்கினது போதும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். மிளகாயில் நான் காம்பை எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். எனக்கு கையில் அளவு தான் தெரியும். அதனால் உப்பு கையில் கொஞ்சமாக எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பர் கலராக இருக்குது. நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். கடுகு, கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து எடுத்திருக்கேன். நம்மளோட சூப்பரான எம்மியான கருவடம் துவையல், அதாவது தாளிப்பு வடிவம்
துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு வடகம் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. கருவடம் துவையல் பார்க்குறதுக்கே செம கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.